ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் இந்த நாளிலும் இந்த யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். தேவன் தாமே இந்த நாளினுடைய சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. கடந்த வாரத்திலே நாம் a heart is all that matters, a heart that matters, இருதயம் மிக முக்கியமானது என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். அதில் 2 குறிப்புகளை கடந்த வாரத்தில் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்தோம். அதனுடைய முதல் பகுதியாக a heart that rejects, சத்தியத்தை உண்மைகளை புறக்கணிக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடிய ஒரு இருதயம் என்ற தலைப்பிலே நாம் முதலாவதாக சிந்தித்தோம். இரண்டாவதாக நாம் அதிலே அதே பகுதியிலிருந்து நாம் 4ஆம் அதிகாரத்தினுடைய பகுதியிலிருந்து நாம் சிந்தித்தது a heart that ministers, பணிவிடை செய்யக்கூடிய அல்லது ஊழியம் புரியக்கூடிய ஒரு இருதயம் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். அதிலே முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள், அவர் இந்த இடத்துல இந்த சமாரியா என்ற இடத்துக்கு ஊழியம் செய்யும் நேரத்திலே அவருக்கு இருந்ததான இருதயத்தை பற்றி நாம் முக்கியமாக சில விஷயங்களை கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். அவர் he has worked or he was reaching out though rejected, அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்த போதும் கூட அவர் சென்று ஊழியம் செய்கிறார். அதே போல அவர் சோர்வுற்றவராக இருந்தாலும் கூட அவர் இன்னும் ஒரு படி மேலோங்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் பயணப்படுகிறார். he is running through though he was tired. அதே போல he was reaching out the unreached, இன்னும் சுவிசேஷம் சென்றடையாது இருக்கின்ற இடங்களுக்கு அவர் சென்று சுவிசேஷம் செய்ய வேண்டும் என்று அவர் மிகவும் முனைப்போடு செயல்பட்டதை கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்து முடித்தோம். அதே விஷயமாக அதனுடைய 3ஆவது பகுதியை தான் இந்த நாளிலும் சிந்தித்து தொடர்ச்சியாக இதே அதிகாரத்திலே நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். ஆகவே இதில் a heart that is divinely appointed, தெய்வீகமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இருதயம் என்றதிலே நாம் 3ஆவதாக இதே பகுதியிலிருந்து நாம் தொடர்ச்சியாக சிந்திக்கவிருக்கின்றோம். அதில் நாம் முதலாவதாக 4வது வசனம், ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 4 and verse 4, அதை நாம் வாசிப்போம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியினாலே and he must needs go through Samaria. ஒருவேளை இந்த ஒரு கதையாக நாம் இதை 4ஆம் அதிகாரத்தை வாசித்து வரும் பொழுது இதனுடைய சில வார்த்தைகள் ஒருவேளை நாம் சில வேளையிலே கவனியாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட 4வது வசனம் துவக்கி 8வது வசனம் வரைக்குமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இந்த heart that is divinely appointed என்பதற்கு முக்கியமாக நான் 4 குறிப்பிட்ட காரணங்களை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது இந்த குறிப்பிட்ட சமாரிய ஸ்திரீயை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சென்று சந்திப்பதற்கு அவர் ஏனோதானோ எதேச்சையாக சென்று சந்தித்தார் என்பதல்ல. he is not visiting the Samaritan woman just for the sake of visiting another person or just because he was rejected in another place. மற்றொரு கிராமத்திலே மற்றொரு இடத்திலே யூதேயாவிலே அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்த காரணத்தினாலே அவர் சென்று இன்னொரு பெண்ணை சந்தித்தார் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இங்கே நாம் வாசிக்கக்கூடிய 4 முதல் 8 வரையுள்ள வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும் பொழுது அதனுடைய காரணத்தை நிச்சயம் புரிய முடியும். அதுல 4 குறிப்பிட்ட காரணத்தினாலே நாம் இந்த குறிப்பிட்ட பெண்மணியை சிந்திக்கும் பொழுது she was completely under the divine appointment with God. தேவனோட கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கூட நிச்சயமாகவே ஒரு தெய்வீகமான நிர்ணயம் பெற்ற ஒரு மகளாக இருந்தார் என்பதை பற்றி நாம் சிந்திக்க முடியும். அதே வேளையில் இது வசனங்களை நாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நாம் ஒப்பிட்டு நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனோ இது ஒரு வேத ஆராய்ச்சி போல் அல்லாமல் மாறாக நம்முடைய வாழ்க்கை, நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நாள், நாம் ரட்சிக்கப்பட்ட குறிப்பிட்ட இடம், நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது குறிப்பிட்டதாக இருந்த ஏன் ரட்சிக்கப்பட்டோம், எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எந்த வார்த்தை நம்முடைய மனதிலே பதிந்தது என்று முக்கியமாக நாம் இதனோட கூட சேர்ந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்றுதான் உங்களை விரும்புகிறேன். ஆகவே முதல் காரணமாக 4வது வசனத்தை நாம் வாசித்தோம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தது. முதலாவதாக இந்த சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது இந்த சமாரியா என்ற இந்த நகரத்தை பற்றி, இந்த குறிப்பிட்ட கிராமத்தை பற்றி சற்று அறிந்து வைத்திருந்தால் மிக நன்றாக இருக்கும். Why the Samaria is so much important in the 4th chapter of this gospel. இந்த சுவிசேஷத்தினுடைய 4ஆம் அதிகாரத்திலே ஏன் இந்த சமாரியா என்பது மிக முக்கியமாய் கருதப்படுகின்றது. சமாரியா இதற்கு முன்பு சொல்லப்படாத ஒரு இடமாக இருக்கின்றது. அநேக நூற்றாண்டுகளாக பெயரிடப்படாத ஒரு குறிப்பிட்ட இடமாக காணப்படுகின்றது. இஸ்ரவேலினுடைய வரலாற்றிலேயே சற்று புறக்கணிக்கப்பட்ட அல்லது கருப்பு புத்தகத்தில் இருண்ட ஒரு காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நகரமாக இந்த சமாரியா காணப்பட்டிருந்தது. சமாரியா was a city that was just rejected by Jews. யூதர்களால் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நகரமாக இருந்தது. அதைத்தான் 9வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால், யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள்.
Jews had no connection or no relationship with Samaria. அப்படியானால் இவர்கள் செய்ததான காரணம் என்ன? ஏன் இந்த சமாரியா இவ்வளவு அதிகமாக புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இதனுடைய சில சரித்திர பின்னணியை நாம் வேத புத்தகத்திலிருந்து நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். இதனை சமாரியா என்பது எங்கிருந்து உருவானது? இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் ஆண்டவர் தங்களுக்கென்று வாக்குத்தத்தமாக கொடுத்த கானான் தேசத்தை சென்றடைகிறார்கள். கானான் தேசத்திற்கு சென்றடைந்த பின்பதாக யோசுவா என்ன பண்ணுகிறார்? he is dividing the land. அந்த தேசத்தை பிரித்து இஸ்ரவேல் ஜனத்திற்கு பங்கிட்டு கொடுக்கின்றார். பங்கிட்டு கொடுக்கின்ற வேளையிலே நீங்கள் குறிப்பாக வாசிக்கும் பொழுது ஜாஷுவா சாப்டர் 16 and 17, யோசுவா 16 17வது அதிகாரத்தை நீங்கள் குறிப்பாக வாசிக்கும் பொழுது அதில் மிக முக்கியமாக 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் ஆனால் அந்த சமாரியா என்ற இடமானது எப்பிராயிமுக்கும் மனாசேவினுடைய பாதி கோத்திரத்திற்கும் அது வழங்கப்பட்ட ஒரு இடமாக காணப்பட்டிருந்ததை நீங்கள் அங்கே வாசிக்க முடியும். ஆகவே இந்த இடத்துல முதலாவதாக குடிபெயர்ந்தவர்கள் யார்? எப்பிராயிமும் அதே போல மனாசேவினுடைய பாதி கோத்திரத்தார். இவர்கள் யாருடைய வம்சாவளியில் வருகிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். பின்பதாக 1 ராஜாக்களினுடைய 12ஆம் அதிகாரம் 25 முதல் 33 வரைக்குமாகும் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், First Kings chapter 12 verse 25 to 33, and particularly when you read verse 25, 25வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டு அங்கே விக்கிரக ஆராதனை உள்ளே உட்புகுத்தப்பட்டு அந்த இடமானது இரண்டாக பிளக்கப்படுகின்றது. அந்த சம்பவம் நன்றாய் அறிந்திருக்கின்றோம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே நடைபெறும் சம்பவம் என்ன? அங்கே தேசமானது ஒன்றிணைந்து ஒரே சாம்ராஜ்யமாக இருந்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் இப்பொழுது இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. 10 கோத்திரத்தர் ஒரு குறிப்பிட்ட இடமாகவும் 2 மற்றொன்று ராஜ்யமாகவும் வடராஜ்யம் என்றும் தென் ராஜ்யம் என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டது. It was divided as the northern kingdom and the southern kingdom during the reign of Rehoboam and Jeroboam. ரெகோபயாம் என்றும் யெரொபெயாம் என்ற 2 ராஜாக்களினுடைய தலைமையின் கீழாக இந்த ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒரு கலகம் ஏற்பட்டது, பிரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த ஜனங்கள் 10 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எருசலேமுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக அப்பொழுது அரசாட்சி செய்து வந்திருந்த ராஜா என்ன செய்கிறார்? he has established some of the idol images in his own land. அதற்கென்றும் தனக்கு கீழ்த்தரமாக இருக்கக்கூடிய அங்கு ஆசாரியன் என்று சொல்லப்படாத அல்லது அதற்கு கீழ்த்தரமாக இருக்கக்கூடிய நபர்களை ஆசாரியராக நிறுவி அங்கே ஜனங்களை அந்த இடத்தில் தக்க வைக்க வேண்டும் என்று செய்கிறதை நீங்கள் அந்த பகுதி முழுவதுமாக வாசிக்க முடியும். பின்பு 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 32, 33, 41, 2 Kings chapter 17, 32, 33 and 41, இதிலே அவர்களுடைய சிறைவாசம் செல்வதற்கு சற்று முன்பதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது there is a strange mix of religion. அவர்கள் மத ரீதியாக அவர்கள் யூதர் என்றும் சொல்ல முடியவில்லை, அவர்களை புறஜாதியர் என்றும் சொல்ல முடியவில்லை. அவர்கள் இருவருமே ஒரு கலப்பினமாக, ஒரு கலப்பு நிலைமையில காணப்படக்கூடிய, ஒரு கலந்த நிலைமையில காணப்படக்கூடிய அல்லது ஒரு அடல்ட்ரேட்டட் ஒரு ரிலிஜனாக கலந்து இருக்கக்கூடிய ஒரு மாசுபட்ட ஒரு மதமாகத்தான் அவர்கள் அந்த நாளிலே காணப்பட்டிருந்தார்கள். அங்கே நீங்கள் குறிப்பாக இங்கே வாசிக்கும் பொழுது அங்கே அவர்கள் கர்த்தருக்கும் பயப்படுகிறார்கள், அதே போல விக்கிரகத்திற்கும் ஆராதனை செய்கிறார்கள், பலி செலுத்துகிறார்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. So there was a strange mix of religion. இதன் காரணமாக இதை பார்த்து கொண்டிருந்த சற்று தொலைவில் இருந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்தார்கள்? யூதர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள், இவர்களை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறார்கள், இவர்களை தொலைதூரமாக அவர்களை prohibited, they were completely prohibited என்று சொல்லி அவர்கள் நினைத்து அவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? சிறைவாசம் செல்வதற்கு முன்பதாக இந்த 3 சம்பவங்கள் நடைபெறுகின்றது. சிறைவாசம் 70 ஆண்டு காலமாக பாபிலோனிலே முடிவடைந்த பின்பதாக இந்த ஜனங்கள் மீண்டும் திரும்ப வருகிறார்கள். எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனத்தில் அதை நீங்கள் வாசிக்க முடியும். பின்பு நெகேமியா 4ம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த சமாரியா தேசத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஜனங்கள் அங்கே தேவாலயம் கட்டப்படுவதற்கும் அதே போல சூழ மதில் எழுப்புவதற்கும் அவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். அதுல எதிர்ப்பை தெரிவிக்கின்ற முக்கியமான தலைவன் என்று சொல்லப்படுகிறவன் சன்பல்லாத் என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். So they were rejecting the work and the people of God. So they are starting a hatred against the children of Israel. இஸ்ரவேல் தேசத்திற்கு மேலே ஒரு வெறுப்பையும் அவர்கள் வளர்த்தி விட்டார்கள். அதனாலதான் நாங்கள் எஸ்ராவில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இதை நாங்கள் தான் கட்டுவோம் என்று யூதர்கள் சொல்கிறார்கள். உங்களுக்கு இதிலே பங்கும் இல்லை, இதிலே பாத்தியமும் இல்லை. There is no role and responsibility for each of you. உங்கள் ஒருவருக்கும் இதிலே பங்கில்லை என்று சொல்லி அந்த இடத்தில் மிக தெளிவாக சொல்கிறார்கள். இப்பொழுது இந்த சன்பல்லாத்தினுடைய
மகள் ஒருவர் இருக்கிறார்கள். இதை சரித்திரத்தில் யோசிபஸ் என்று ஜோசிபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் இதை பற்றி இதன் பின்பதாக நடைபெற்ற சம்பவத்தை எழுதும் பொழுது அவர் சொல்லி எழுதுவது என்னவென்றால், பிரதான ஆசாரியனாக இருந்த யதுவா என்று சொல்லப்படுகின்றவருடைய மகன் மனாசே என்பவரும் அந்த சன்பலாத் என்ற எதிர் தலைவராக இருந்து வந்த சன்பலாத்தினுடைய மகளுக்கும் திருமணம் நடைபெறுகின்றது. இது நியாயப்பிரமாணத்திற்கு முற்றும் புறம்பான ஒரு திருமணமாக காணப்பட்டதினாலே யூதர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த குறிப்பிட்ட விவாகத்தை அவர்கள் நிறுத்த வேண்டும் என்றும், இதை நியாயப்பிரமாணத்திற்கும் சட்டத்திற்கும் புறம்பாக இருப்பதனாலே இதை கைவிட்டு விட வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். ஒன்று, நீ இந்த மனைவியை கைவிட்டு விடு, இல்லை என்றால் உன் ஆசாரியத்துவ ஊழியத்தை கைவிட்டு விடு என்று சொல்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் அவர்கள் விட்டுவிட்டு ஒன்றும் இதனை இதற்கெல்லாம் எதிர்ப்பும் மறுப்பும் தெரிவித்தவர்களாக they started working against the Jews, against the law of God. இதை அவர்கள் செலுத்திவிட்டு பின்பதாக மகா அலெக்சாண்டருடைய நாட்களிலே அவர்கள் அலெக்சாண்டரிடம் சென்று ஒப்புதல் பெற்றுவிட்டு ஒரு குறிப்பிட்ட கெரிசீம் என்ற மலையிலே, மவுண்ட் கெரிசீம் என்ற இடத்திலே அவர்கள் ஒரு ஆலயத்தை நிறுவி, யெகோவாவிற்கு ஒரு ஆலயத்தை நிறுவி அங்கே பலி செலுத்துகிறார்கள். அந்த குறிப்பிட்ட மலையைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல. ஆகவே இந்த மலை என்று அவர் குறிப்பிட்டு சொன்னது இங்கே சமாரியாவில் நின்று கொண்டு அந்த மலையை குறிப்பிடுவது மவுண்ட் கெரிசீம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மலையாக இருக்கின்றது. அந்த மலையை சுட்டி காண்பித்துதான் சொல்கிறார். ஆகவே இதன் நிமித்தமாக சமாரியர்கள் மிகவும் ஒரு புறக்கணிக்கப்பட்டவர்களாக, அவர்கள் அந்நியர்களாக, தீட்டுப்பட்டவர்களாக, அருவருப்பானவர்களாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு காலம் காலமாக அவர்கள் காணப்பட்டார்கள். இது சரித்திரம் முழுவதுமாக நடைபெற்ற ஒன்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்கும் பொழுது இந்த சமாரியர்களை ஒருபோதும் அவர் வெறுப்பதாக அவர் பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் he was having a high regard about the Samaritans. சமாரியர்களை பற்றி அவர் மிக உயர்வான எண்ணம் கொண்டிருக்கிறார். அது நிமித்தமாக ஒரு உவமை சொல்லும் பொழுது சமாரியர்களை சுட்டி காண்பித்து சொல்லும் வண்ணமாக, எல்லாம் பரிசேயன் வந்தான், ஒருவன் நாயக்காரன் வந்தான், இதெல்லாம் பார்த்து சென்றான், ஆனால் சமாரியன் வந்தான், அவன் நல்ல சமாரியனாக இருந்தான் என்று சொல்லி அவர் உவமையிலே காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இதுல இருந்து ஒரு பாடம் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகத்தாரால் நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, நிராகரிக்கப்பட்டவர்களாக, இல்லை வெறுக்கப்பட்டவர்களாக கருதப்படலாம். We may be considered as something that is prohibited or someone that is rejected and rejected by the people, but God sees each of us as with high regard. தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஒரு விலையேற பெற்றவராக கருதுகின்றார். ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும், நம்முடைய ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் அவர் விலையேற பெற்றதாய் கருதுகிறார் என்பது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். அதை ஏன் கருதுகிறார்? இதனை இன்னொரு எடுத்துக்காட்டாக நீங்க பார்த்தீங்கன்னா என்று சொன்னால், யோசுவாவுடைய நாட்களிலே எரிகோவிற்கு வேவுக்காரரை அனுப்புகிறார். வேவுக்காரரை அனுப்பின அவர்கள் பார்த்து வந்து விட்டார்கள். அங்கே அந்த நகரத்திலே சென்று ராகாப் என்ற வேசியை தான் பார்த்தார்கள். ஆனால் திரும்பி வந்த பின்பதாக அந்த நகரத்தை கைப்பற்றுவதற்கு முன்பதாக இந்த யோசுவா சொல்லி அனுப்பக்கூடிய செய்தி என்ன? ஜாஷுவா சாப்டர் 6 verse 22ல நீங்க வாசிச்சீங்கன்னா, யோசுவா 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன? ராகாப் என்னும் வேசியின் இடத்திலே நீங்கள் சென்று அவளையும் அவள் குடும்பத்தாரையும் கொண்டு வாருங்கள் என்றுதான் யோசுவா சொல்கிறார். He mentions that Rahab the harlot. ஆனால் அடுத்த வசனத்துல, அடுத்த வசனத்துல 23வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் எழுதும் பொழுது அவர்களை அந்த ராகாப் என்ற ஒரு பெயரிட்டு அவ எந்த விதமான வேறு எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் அல்லது யோசுவா சொன்னதற்கும் சற்று வித்தியாசமாகத்தான் ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டாலும் தேவாவியானவர் நம்மை பார்க்கக்கூடிய விதம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கக்கூடிய விதம் என்னவென்றால், he sees us as a precious soul in his kingdom, as a potential soul in his kingdom. தன்னுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கத்தக்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர்களாக நம் ஒவ்வொருவரையும் கருதுகின்றார். ஏனென்றால் நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது. இதை இந்த வசனத்தில் 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, he needs to go through Samaria. அதை ஒருவேளை நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவேளை யூதர்கள் புறக்கணித்ததனால் அவர் சென்றாராம், அல்லது ஒருவேளை சுற்றி போக வேண்டிய ஒரு பாதை இருந்ததுனாலே அவர் சென்றார் என்று நமக்கு சிந்திக்க தோன்றும். ஏனென்றால் இங்க யூதேயாவிலிருந்து கலிலேயா செல்வதற்கு 2 குறிப்பிட்ட வழிகள் காணப்பட்டன. There was 2 paths that was leading from Galilee from Judea to Galilee.
கலிலேயா செல்வதற்கு 2 பாதைகள் இருந்தது. ஒன்று நேரடியாக சமாரியா வழியாக சென்று கலிலேயா சென்றடையலாம், அது மிகவும் குறுகிய நேரத்தில் பயணப்படலாம். ஆனால் மற்றொரு பாதை ஒன்று உண்டு. அந்த பாதையிலே சர்க்குலர் ரூட்டாக அவர்கள் இங்கே இருந்து யோர்தானை கடந்து யூதேயாவிலிருந்து பெரேயா சென்று தெக்கப்போலியா சென்று பின்பதாக கெனசரேத்து வழியாக தான் சுற்றி வந்து அவர்கள் பயணப்பட வேண்டும். இது சற்று நீண்ட தூர பயணமாக இருக்கிறது. யூதர்கள் பொதுவாக இந்த சர்க்குலர் ரூட்டை தான் அவர்கள் பயணப்படுகிறார்கள். ஏனென்றால் சமாரியா தீட்டுப்பட்ட காரணத்தினாலே அவர்கள் இவ்வளமாய் பயணம் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து took a direct route, but Jesus took a direct route through Samaria. He gets into Samaria. அப்படியானால் there was a compulsion within Jesus Christ that he needs to fulfill. அவருக்குள்ளாக ஒரு கட்டாயம், இந்த சமாரியா நபர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த சமாரியர் தேவராஜ்யத்திலே காணப்பட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அவருடைய மனதிலே காணப்பட்டது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் எழுதும் பொழுது he needs to go through Samaria என்று அங்கே எழுதுகிறார். நீங்கள் வாசித்தீர்களானால் நீங்க யோவான் சுவிசேஷத்தில் மட்டுமே இதே போல அநேக இடங்களிலே அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியதாக இருந்தபடினாலே அவர் இதனை அறிந்து கொண்டு he knew that his time was come, he knew that his time had not come என்று சொல்லக்கூடிய he was a divine appointment for every incident of his own life. தன்னுடைய ஜீவியத்திலே அவர் நிறைவேற்ற வேண்டியதாக இருந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட சம்பவத்திற்கும் ஏற்கனவே கடந்த நித்தியத்திலே அவர் முன்கூட்டி நிர்ணயம் செய்யப்பட்டதாக இருந்தது. நீங்கள் அதன் அநேக வசனத்திலே வாசிக்கலாம். உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறவர்களுக்காக நான் சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 3:14, பின்பு 9, 4, 10, 17, 12, 34, 20, 9, பின்பு 2, 4, 7, 30, 8, 20, 12, 33 இந்த வசனத்தில் எல்லாம் வாசிக்கும் பொழுது he had a will or a purpose to be completed, to be fulfilled. அதன் காரணமாக he had a compulsion within. ஆகவே முதல் காரணமாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால் he had a compulsion within. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இதே நிலைமையில் தான் காணப்பட்டார். நீங்கள் 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கொரிந்து என்ற பட்டணத்திலே சென்று அவர் ஊழியம் செய்கிறார். அங்கே ஊழியம் செய்த பொழுது எதிர்ப்புகள் ஏற்படுகின்றது. எதிர்ப்புகள் ஏற்பட்ட பின்பு இரவிலே ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகின்றார். பவுலுக்கு தரிசனமாகி சொல்லும் பொழுது இந்த நகரத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்கிறார். I have lot many people in this city. இந்த நகரத்திலே அநேகர் உண்டு, ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது இது போலதான். ஆண்டவர் தன்னுடைய மனதிலே ஒரு கம்பல்ஷன் இருந்தது. என்ன கம்பல்ஷன்? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்பதாக இருந்தது. இரண்டாவதாக இருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் 6வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் verse 6, அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாக இருந்தது. அதனுடைய பகுதி நாம் சிந்தித்து விட்டோம். ஆனால் இங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. Is it that our the place where we got saved is important? நாம் ரட்சிக்கப்பட்ட அல்லது தேவனாலே நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இடம் மிக முக்கியமானதாம், அல்லது அவருடைய வசனத்தை கேட்டிருக்கக்கூடிய இடம் மிக முக்கியமானதா? ஒருவேளை ஒரு சிலர் நம்முடைய வீட்டில் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது தெருவிலே ஒருவேளை ஒருவர் கைப்பிரதியை கொடுத்து ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு திருச்சபையிலே சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கும் அப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது முகாமுடைய நேரத்தில் ஒரு கேம்ப் நடைபெறும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். The place could be different. But for each and every individual, the place of our salvation is divinely appointed. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று தேவனாலே முன்கூட்டியே நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு இடமாகத்தான் நாம் ரட்சிக்கப்படக்கூடிய இடம் அமைந்திருக்கின்றது. அதைத்தான் இங்கே காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன ஆண்டவர் எங்கே அமர்ந்திருக்கிறார்? He was sitting on a well, on the well. அந்த கிணற்றின் மேலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திற்கும் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். எகிப்து என்பது உலகமாக இருக்கிறது. From Egypt he called out the Israelites. அதே போல யோவான் ஸ்நானகன், ஜான் த பாப்டிஸ்ட் எங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்? வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருந்தது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது ராஜ்யத்தை பற்றி, ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்திலே நீங்கள் அதனை குறித்து வாசிக்கும் பொழுது எங்கே அமர்ந்து கொண்டு பேசுகின்றார்? He was sitting on the seaside. கடல் அருகே அமர்ந்து கொண்டு அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஏன் இது முக்கியமானதாக இருக்கிறதா? அல்லது ஒரு சில நேரத்திலே மலை உச்சியிலே சில குன்றிலே அமர்ந்து பேசுகின்றார். ஏன்? அந்த குறிப்பிட்ட இடம் மிக முக்கியமாக இருக்கிற அந்த இடத்திற்கும் அந்த செய்திக்கும் முக்கியமாக இருக்கிற காரணத்தினாலதான் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தெரிந்து கொண்டு
அதன் பின்பு அந்த வார்த்தைகளை சொல்வதை பார்க்கின்றோம். அதுபோலத்தான் இங்கேயும் பார்க்கும் பொழுது அந்த கிணறு என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஏசாயா 12ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை இங்க வாசிக்கும் பொழுது அங்கே ரட்சிப்பின் கிணறுகள் என்று வாசிக்கிறோம். Isaiah chapter 12 and verse 3. Maybe we could read that. Isaiah chapter 12 and verse 3. என்ன வாசிக்கின்றோம்? நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இங்கே இந்த குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவர் என்ன கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? அந்த சமாரிய ஸ்திரீக்கு யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீர். அப்படியானால் இந்த ஜீவ தண்ணீர் என்று சொல்வது எந்த கிணற்றிலிருந்து வருகின்றது? இங்க யாக்கோபின் கிணறு பக்கத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் அந்த கிணற்றை சுட்டி காண்பித்து எந்த கிணற்றிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், it is not from the well of Jacob, rather it is from the well of him or Jesus Christ himself. அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய தன்னிடமிருந்து அந்த ஜீவ தண்ணீரை, அந்த நித்திய ஜீவனை, ரட்சிப்பினுடைய ஈவை கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நாம் இந்த இடம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கிணற்றை பற்றி நீங்கள் சற்று சிந்திக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒப்பனையாக நான் இந்த கிணற்றை பற்றி சொன்னேன். வேத புத்தகத்திலே சில கிணற்றை மட்டும் அதனுடைய வசனத்தினுடைய குறிப்புகளை நான் சொல்கிறேன். அப்பொழுது இதனுடைய ஆழமும் பின்பதாக இதனுடைய முக்கியத்துவம், நம்முடைய ரட்சிப்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். There are many Old Testament passages which refers to the well. முதலாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7, 13, 14. Genesis chapter 16 verse 7, 13 and 14. இந்த 3 வசனத்தை இங்க வாசிக்கும் பொழுது ஆகார் ஒரு ஊற்றை கண்டடைகிறார்கள். God sees me. தேவன் என்னை கண்டார் என்று அங்கே அந்த இடத்துல பெயரிடுகிறாள். அதற்கு என்ன விழுந்தது? அது போல இந்த யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த சமாரிய ஸ்திரீக்கு என்ன சொல்ல முடியும்? The Lord had seen me. எங்கே கண்டார்கள்? இந்த கிணற்றண்டையிலே ஆண்டவர் என்னை கண்டார் என்று சொல்ல முடியும். இரண்டாவதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கின்றோம்? கர்த்தர் அவளது கண்களை திறந்து, ஆகாரின் கண்களை திறந்து அவள் ஒரு கிணற்றை பார்க்கிறார். அதுவரைக்குமாக அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. Her eyes was closed. She could not see the truths of life. ஜீவியத்தினுடைய உண்மைகளை, அதனுடைய நிஜத்தன்மைகளை அவளால் பார்க்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் அவள் கண்களை திறந்த பொழுது உண்மையை பார்த்து அங்கே ஒரு கிணற்றை பார்க்கிறாள். அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பேசும் பொழுது, இந்த சம்பாஷணை எல்லாம் பேசி முடித்த பின்பதாக இந்த சமாரிய ஸ்திரீக்கு என்ன சொல்ல முடியும்? நான் என் ஆண்டவரை நான் கண்டேன். அந்த எங்கே கண்டேன்? அந்த கிணற்றண்டையிலே கர்த்தர் என் கண்களை திறந்தார். என் கண்கள் அடைக்கப்பட்டதாக இருந்தது. கர்த்தர் என் கண்களை திறந்தார், நானும் அவரை கண்டேன் என்று சொல்ல முடியும். மூன்றாவதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரைக்குமாக Genesis chapter 27 verse 21, 27 to 31 அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே அபிமெலேக்குக்கும் ஆபிரகாமுக்கும் இடையிலே ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. There was a covenant between Abimelech and Abraham. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கிணற்றண்டையில வைத்துதான் அந்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. ஊற்றண்டையில செய்கிறார்கள். அது போல இந்த சமாரிய ஸ்திரியை கேட்டீங்கனாலும் she was included in the better covenant as read in Hebrews chapter 7 verse 20 to 22. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரைக்குமாக நாம் வாசிக்கின்ற பிரகாரமாயிருக்கின்ற ஒரு உன்னதமான உடன்படிக்கைக்குள்ளாய் இந்த சமாரிய ஸ்திரீயும் வந்திருக்கிறார்கள். அது போலதான் நீங்களும் நானும் ஒரு உலக பிரகாரமான உடன்படிக்கைக்கல்ல, ஒப்பந்தத்திற்கல்ல, மாறாக நித்தியமான உடன்படிக்கைக்குள்ளாக, ஒரு தலை சிறந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக நீங்களும் நானும் வந்திருக்கின்றோம். அடுத்ததாக நான்காவதாக Genesis chapter 24 verse 10 to 12. ஆதியாகமம் 24 10 முதல் 12 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது they were preserved. அவர்கள் அங்கே பாதுகாக்கப்படுகிறார்கள். நீங்களும் நானும் இந்த கிணற்றின் மூலமாகத்தான், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய இந்த நித்திய ஜீவனின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டவராக இருக்கின்றோம். அதுபோல நித்திய ஒரு பாதுகாப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 29 1 முதல் 3 ஃபிஃப்த் பாயிண்டாக Genesis chapter 29 verse 1 to 3 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு அந்த தண்ணீர் வார்க்கப்படுகின்றது. ஆறாவதாக யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 15 முதல் 17 Exodus chapter 2 verse 15 to 17. Moses fled and reached to the Midian. மோசே அங்கிருந்து ஓடி சென்று மீதியானுக்கு சென்றடைகின்றார். அவர் சற்று தேவனை விட்டு விலகி ஓடுவதை போல் இருந்தாலும் இந்த உலக God of this world, he was
running away from God of this world. எகிப்திலிருந்து அவர் புறப்பட்டு பயணப்பட்டு தொலைதூரமாக சென்று இந்த கிணற்றண்டையிலே வந்து தன் தாகம் தீர்க்கின்றார், இளைப்பாறக்கூடியவராக இருக்கிறார், அவருக்கு ஒரு வாழ்க்கை அமைகின்றது. அது போல நமக்கும் வறண்டதும் விடாய்த்ததுமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஜீவியத்திலே ஒரு 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 புது பலனும் ஒரு ஊற்றும் ஒரு காரணமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கிணற்றின் வாயிலாக நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏழாவதாக என்னாகமத்தினுடைய 21வது வசனம் 16-17, Numbers chapter 21 verse 16 and 17ல வாசிக்கும் பொழுது the well is personified as the object of singing. ஒரு பாடலுக்கு, ஒரு கீதம் பாடுவதற்கு, ஒரு சந்தோஷத்தினுடைய ஆர்ப்பரிப்போட கூட பாடுவதற்கு அந்த கிணறில் இருந்து வரக்கூடிய ஊற்றினுடைய தண்ணீர் மிகவும் காரணமாக அமைந்திருக்கின்றது. So our singing, our song is only because of Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊற்றின் மூலமாகத்தான், அவர் கொடுத்திருக்கின்ற அந்த ஈவின் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பென்னும் பாடல், துதியினுடைய பாடல் நம்முடைய நாவிலே பிறந்திருக்கின்றது. எட்டாவதாக நாம் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது there was a shelter and protection in the well for Jonathan and Ahimaaz. யோனத்தானும் அகிமாசும் அவர்கள் பயந்து கொண்டு ஓடி வருகிறார்கள். வரும் பொழுது 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது யோனத்தானும் அபிமெலேக்கும் அந்த கிணற்றுக்குள்ளாக ஓடி சென்று ஒளிந்து கொள்கிறார்கள். அங்கு என்ன செய்ய? ஒரு பாதுகாப்பு. இன்றைக்கும் இந்த சூழ்நிலையில ஜீவிக்கின்ற பொழுது உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பாக இருப்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட கண்மலைக்குள் ஓடி வந்து கொண்டவர்கள் அவர்களுக்கு நித்தியமான பாதுகாப்பு உண்டு. அடுத்தது 9ஆவதாக 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீதுக்கு ஒரு வினோதமான ஒரு request. He had a strange request in 2 Samuel chapter 23 and verse 15. And what was that request? He wants to drink from the well of Bethlehem. அங்கே பெத்லஹேமில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட கிணற்றிலே தான் தண்ணீர் பருக வேண்டும் என்று விரும்புகிறார். He was completely filled and completely interested in that particular well. அந்த குறிப்பிட்ட கிணற்றிலிருந்து தான் தான் பருக வேண்டும், அதில் குடித்தால் மட்டும்தான் எனக்கு தாகம் தீரும் என்ற ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் காணப்படுகிறது. அது போல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய இந்த ஜீவ தண்ணீர் என்பது நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய நித்திய ஜீவ காலமாய் ஊறக்கூடிய ஒரு ஊற்றாக நம்முடைய வாழ்க்கையில வந்து பிரவேசித்திருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கடைசியும் 10ஆவதாக நீதிமொழிகள் 5:15 நீங்கள் வாசிக்கும் பொழுது Proverbs chapter 5 and verse 15ல வாசிக்கும் பொழுது he is our own well, அவரே நம்முடைய ஊற்றாக இருக்கிறார், அந்த ஊற்றிலிருந்து பருக வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இதுல பார்த்தது என்ன? நாம் ரட்சிக்கப்பட்ட இடமும் நமக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஊற்று எவ்வளவு மிக முக்கியமாக இருக்கிறது. இதனாலதான் நான் சொன்னேன், அந்த divine appointment has an completeness from above. மேலிருந்து உன்னதத்திலிருந்து நமக்கென்றும் இறங்கி வந்திருக்கக்கூடிய அந்த ஊற்று ஒரு பரிபூர்ண ஊற்றாக நமக்கென்றும் காணப்பட்டிருந்தது. அந்த ஈவைத்தான் ஆண்டவர் நமக்கென்றும் கொடுத்தார். So a heart that is divinely appointed. முதலாவதாக நாம் பார்த்தது a compulsion within. Secondly, it was the completeness from above. மூன்றாவதாக இங்கே பார்க்கும் பொழுது இந்த சமாரிய பெண், அதுதான் நாம் வசனம் 7ல நாம் வாசிக்கின்றோம். In verse 7 இங்கிலீஷ்ல நீங்க verse 7ல வாசிச்சீங்கன்னா there cometh the women of Samaria. அங்கே சமாரிய பெண் யூதர்களை பொறுத்த மட்டில் நீங்கள் வாசித்தீர்கள். ஆனால் யூதர்களை பொறுத்த மட்டில், அதுவும் குறிப்பாக ரபிமார்கள், உயர்குல ரபிமார்களை பார்க்கின்ற பொழுது அல்லது அதிக ஜனங்களாலே மதிக்கப்படக்கூடிய கனம் பொருந்தின ரபிகள் எந்த விதத்திலும் தங்களுடைய சகோதரியாக இருந்தாலும் சரி, அல்லது தங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, தங்கள் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கின உறவினராக இருந்த எந்த ஒரு பெண்மணியிடம் கூட அவர்கள் பகிரங்கமாக பப்ளிக்ல பேசுவதே கிடையாது. They will never talk to a woman in public. The high esteemed rabbis will never talk to a woman in public. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணியிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் சீஷர்கள் திரும்பி வந்து சொல்லும் பொழுதும் அங்கே ஆண்டவர் ஒரு பெண்ணிடத்தை பேசிக் கொண்டிருக்கிறதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் பார்த்தீர்கள், இந்த பெண் அந்த நகரத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவியாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். There was a divine appointment for this Samaritan woman. எந்த விதத்திலும் ஒரு தகுதியே இல்லாத ஒரு பெண், ஜனத்தால் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு பெண், இந்த சமாரியாவிலேயே இந்த பெண்மணி ஒரு இகழ்ச்சிக்குரிய ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? நீங்கள் கடைசியில நீங்கள் வாசித்து வரும்பொழுது 42வது வசனத்திலே John 4:42 நீங்கள் வாசிக்கும் பொழுது, உன்னுடைய வார்த்தை நிமித்தமாக, not because your word but we have heard from him.
நான் உன்னுடைய வார்த்தை நிமித்தமாக அல்ல, மாறாக நாங்கள் நேரடியாகவே அவருடைய வார்த்தையை கேட்டதினாலே விசுவாசித்திருக்கிறோம். அப்படியானால் இந்த பெண்மணிக்கு அந்த ஊர்ல எந்த மதிப்பும் இல்லை. அந்த ஊர்ல எந்த விதமான ஒரு கனமோ, ஒரு பார்க்கும் பொழுது ஜனங்கள் அவரிடத்தில் பேசுவதும் இல்லை, ஒரு அன்பான வார்த்தையை கூட நிச்சயமாக பேசி இருந்திருக்க மாட்டார்கள். முழுவதுமாக இகழப்பட்ட ஒரு நேரத்தில் தான் இந்த பெண்மணி இருந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் பார்க்கும் பொழுதோ இந்த பெண்மணி had a divine appointment, தெய்வீகமான ஒரு நிர்ணயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ரட்சிப்பு நேரத்திலும் அதுதானே இருந்தது. ஒருவேளை நாம் பாரம்பரியமாக கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து வளர்க்கப்பட்ட நிலைமையில இருந்தால் இதனுடைய பூரணத்தன்மை நாம் புரிந்து கொள்ள முடியாது, இதனுடைய மேக்னானிமிட்டி நாம் புரிந்து கொள்ள முடியாது, இதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் கூட இந்த ரட்சிப்பின் உண்மையை, ரட்சிப்பினுடைய அனுபவத்தினுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருப்போம் என்று சொன்னால், even if we are born with the heritage of having 2 or 3 generations of Christians, we will understand the importance of our salvation. நாம் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார், தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், சகேயுவை தெரிந்து கொண்டார், லீடியாவினுடைய இருதயத்தை அவர் திறந்தவராக இருக்கிறார். அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுதும் நம்மையும் அவர் தெரிந்து கொண்டு நம்முடைய இருதயத்தையும் அவர் திறந்திருக்கிறார். We all had a divine appointment when we all got saved. நாம் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் எத்தனையோ முறை ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், எத்தனையோ முறை நாம் அவரை பற்றி குறித்து நாம் அவருடைய வார்த்தைகள் கேட்கப்பட்டிருக்கும், அவரை பற்றி இதெல்லாம் சொல்லியிருந்திருப்பார்கள். ஆனால் at the particular point when we had a divine appointment with God, அந்த குறிக்கப்பட்ட நேரத்திலே அங்க ரட்சிக்கப்பட்டோம் என்பதை பற்றி உறுதியாய் நாம் சொல்ல முடியும் அல்லவா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்ததாக இருக்கிறது. நீங்க இதற்கு முந்தைய அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலும் 4வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது there was a lot of difference between Nicodemus and this Samaritan woman. அங்கே நிக்கோதேமுவுக்கு பெயர் சொல்லப்படுகிறது, கனம் பொருந்திய ஒருவன், அங்கே நல்ல முறையிலே மதிக்கத்தக்க ஒருவன். ஆனால் சமாரிய ஸ்திரியை பொறுத்த மட்டிலே அதுவல்ல. சமாரிய ஸ்திரியை பொறுத்த மட்டிலே பெயரிடப்படாத, எந்த விதத்திலும் மதிக்கப்படாத இருக்கக்கூடிய, கிறிஸ்துவை தேடாத இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறார். அதனால தன் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, he was found by the one who did not seek him. அவரை தேடாதவர்களாலே அவர் கண்டடையப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சொந்தமானதிலே அவர் வந்தார், ஆனால் சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதோ புறஜாதியார் இடத்திலே அவர் சென்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதியார் இடத்திலே சென்றார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ரட்சிப்பும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலும் மிக முக்கியமானதாக இருக்கு. அதனாலதான் மூன்றாவதாக there was a compassion without. மூன்றாவது காரணம், she had a divine appointment because she was chosen by God himself. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார்கள். நான்காவதாக 8வது வசனத்திலே என்ன வாசிக்கின்றோம்? நான்காவது காரணமாக in verse 8, for his disciples were gone away unto the city to buy meat. தமிழிலே 7வது வசனத்திலே அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி ஊருக்குள்ளே சென்றிருந்தார்கள். Was it an coincidence or an incident that happened without any planning? எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருக்கின்றதா? சீஷர்கள் நகரத்திற்கு போய்விட்டார்கள். ஆனால் இந்த டிவைன் அப்பாயின்மெண்ட்ல ஏன் அதை சொல்கிறேன் என்றால், 4வது காரணமாக சீஷர்கள் கிராமத்திற்கு உணவு வாங்க சென்றதும் கூட இது ஒரு டிவைன் அப்பாயின்மெண்டாக தான் இருக்கிறது. ஏனென்றால் the master wants to spend a quality time and an intimate time with this sinner. இந்த பாவியோட கூட தான் யார் என்பதை பற்றி வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். தான் யார் என்பதை பற்றியும், தான் எதற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்பதை பற்றியும், தன்னுடைய வார்த்தைகள் என்ன என்பதை பற்றியும், அவள் யார் என்பதை பற்றியும் அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். That's why I have written like this. He revealed herself to her by revealing himself to her. அவளுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பதன் மூலமாக அவளையே அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். He revealed herself to her by revealing himself to her. எவ்வளவு ஒரு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் குறிப்பாக யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கும் பொழுது குறிப்பிட்ட சில சம்பவங்களிலே he is spending some intimate time with some of his people. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் அங்கே இருக்கின்ற விபச்சாரத்திலே கையுமையுமாக பிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு வருகிறார்கள். He had a very close time with her. அதே போல யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமுவும் ஆண்டவரும் அங்கே தனிப்பட்ட முறையில் பேசுகிறார்கள். 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சமாரிய பெண்ணும் பேசுகிறார்கள். அதே போல யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் John chapter 9 and verse 35 வாசிக்கும் பொழுது அங்கே சுகமாக்கப்பட்ட அந்த குருடன் அங்கே ஜெப ஆலயத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் அவனோட அங்கே பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் தனிப்பட்ட முறையிலே பேசி நம்மை அழைத்திருக்கிறார். There was a divine appointment. அதனால தான் 4
குறிப்பிட்ட காரணங்களை நாம் சிந்தித்தோம். There was 4 reasons why we all had a divine appointment. There was a compulsion within, there was a completeness from above, and there was a compassion without, and there was a closeness. ஒரு நெருங்கிய ஒரு ஒரு தொடர்பு ஆண்டவருக்கும் நமக்கும் ஏற்பட்டிருந்தது. நம்முடைய ரட்சிப்பை நாம் சிந்திக்கும் பொழுது, என்றோ உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கின்றோம். அன்றைக்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருந்த காரணத்தினாலே தான் அன்றைக்கு ஒரு அம்பை ஆண்டவர் அங்கே தொடுத்தார். அன்றைக்கு தொடுக்கப்பட்ட அந்த arrow that was correctly pointed to a person like you and me. உங்களுக்கும் எனக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த தேவனுடைய வார்த்தை வந்தடைந்தது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். ஏனென்றால் we all had a divine appointment with God. தேவனுடைய கூட ஒரு தெய்வீகமான நிர்ணயம் காணப்பட்டிருந்தது. ஆகவே heart that is divinely appointed என்பதை மூன்றாவதாக நாம் சிந்தித்தோம். அடுத்த பகுதிக்குள் நாம் இன்றைக்கு சிந்திக்க வருகிறோம். யோவான் சுவிசேஷத்தினுடைய 4வது அதிகாரம் 9வது வசனம் துவங்கி 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இது அடுத்த பகுதியாக வருகின்றது. From John's Gospel chapter 4 verse 9 to 19 we read another passage. அடுத்த ஒரு பகுதிக்குள்ளாக நாம் வருகின்றோம். இந்த பகுதியிலே there was a close conversation between Jesus Christ and as well as the Samaritan woman. சமாரிய பெண்ணுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கின்ற ஒரு நெருங்கின ஒரு சம்பாஷணை இங்கே நடைபெறக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இடத்துல நான் சொன்னதை போல he is revealing little by little to her. அவர் தம்மை தாமே கொஞ்சம் கொஞ்சமாக மிகவும் கருணை பொருந்தினவராக, இரக்கம் பொருந்தினவராக அவர் தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இங்கே இந்த சித்திரத்தை சற்று நீங்கள் கற்பனையாக நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து he is an embodiment of God, he is an express image of God. தேவனுடைய தற்சுரூபமாக அவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். எந்த விதத்திலும் பாவம் இல்லாதவராய், பாவம் அறியாத ஒருவராய் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் பாவத்தினுடைய முழு உருவமாக புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே தேவனாலே தேவனுக்கு முழு பகைமையாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அங்கே முன்னின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இருவரும் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பாஷணை தான் மிக அழகாக ஆவியானவர் இந்த குறிப்பிட்ட பகுதியிலே நமக்கு இன்றும் எழுதி கொடுத்திருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது we also can see that we were chosen as an outcast by the society, outcast by our own family, by God himself, but we were chosen as to be loved. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் நேசிக்கப்படக்கூடிய ஒருவராக இருக்கின்றோம். அதைத்தான் முதலாவதாக நாம் இங்கே வாசிக்கும் பொழுது 8வது வசனத்திலே in verse 8ல வாசிக்கும் பொழுது, தமிழில் நீங்கள் வாசித்தால் வசனம் 8லே அவர் என்ன கேட்கிறார்? தாகத்திற்கு தா என்று கேட்கிறார். முதலாவதாக நாம் இங்கே பார்ப்பது a divine magnanimity and human smallness என்பதை நாம் இங்கே முதலாவதாக சிந்திக்கின்றோம். தேவனுடைய அல்லது தெய்வீகமான மகத்துவமும் மனுஷனுடைய சிறு மனநிலைமையும் தான் இங்கே மனுஷனுடைய அற்பமான மனநிலைமையும். தேவன் தன்னை மிகப்பெரியவராக வெளிப்படுத்தி காண்பித்தாலும் கூட, அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி காண்பித்தாலும், மனுஷனாக நாம் எப்பொழுதுமே நம்முடைய சிறுமை, நம்முடைய சிறு சிந்தனையிலே குறுகின இருதயத்தோட கூட பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். 8வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் கேட்கிறார், தாகத்திற்கு தா, give me a drink, எனக்கு தாகத்திற்கு தா என்று கேட்கிறார். இங்கே கேட்கக்கூடியவர் யாராக இருக்கிறார்? who is the requester? இங்கே கேட்கக்கூடியவர் வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கக்கூடிய தேவன். அவர் தமக்கென்றும் ஒரு சிங்காசனம் அவருக்கென்று உண்டு. அந்த சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது தமக்கென்றும் சேவை புரியக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார். there was host of angels to minister unto God himself. ஆனால் இங்கே இந்த கிணற்றண்டையில் அமர்ந்து கொண்டு இந்த பெண்ணை பார்த்து எனக்கு தாகத்திற்கு தா என்று கேட்கிறார். அதே போல இவருடைய அதிசயம் என்பது இவருடைய நாமமாக இருக்கின்றது. his name is wonderful and he can do quite a number of miracles to fulfill his own need. தன்னுடைய சொந்த தேவைக்கென்று, தன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வனாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்கக்கூடிய தேவன், அல்லது ஆகாரனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீரை உண்டாக்கின தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக கண்மலையிலிருந்து தண்ணீரை பெயர்த்து வர பண்ணின ஒரு தேவன். ஆனால் இந்த நேரத்திலே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, எனக்கு தாகமாக இருக்கிறது, தாகத்திற்கு தா என்று அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல யாரிடம் கேட்கிறார்? ஒரு மதிக்கத்தக்க பெண்மணியா? இல்லை. ஒரு கணம் பொருந்தின ஒரு ஸ்திரீயா? நிச்சயமாக இல்லை. அப்படியானால் இந்த அவர் கேட்கக்கூடிய காரணத்துல தாகத்திற்கு தா என்று சொல்லும் பொழுது he has completely humbled himself before her. தன்னை
மனுஷருக்கு முன்பதாக தான் யார் என்பதை அவர் எவ்விதத்திலும் அவர் காண்பிக்கவில்லை. He has completely condescended himself before the humanity. மனுஷருக்கு முன்பதாக தம்மை தாமே வெறுமையாக்கினார் என்று பிலிப்பியர் 2:5 வசனத்தில் வாசிப்பதை போல அவர் தேவனுடைய தற்சுரூபமாய் இருந்த போதும், தேவனுக்கு சமமாய் இருந்த போதும் அதை ஒருபோதும் கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. He thought it not as a robbery, but rather he had humbled himself. அதை தம்மை தாமே அவர் தாழ்த்து அவர் கேட்கிறார். அது மட்டுமல்லாமல் he is not a respecter of persons. அவர் எவ்விதத்திலும் அவர் எந்த நேரத்திலும் இந்த பெண்மணியை பார்த்து ஒரு இழிவான பெண்ணாக இருக்கிறார்கள், சரி நான் அடுத்த தடவை கேட்கிறேன் என்று சொல்லி அவர் நினைக்கவில்லை. ஏனென்றால் சமாரியர்களிடம் ஒருபோதும் இந்த யூதர்கள் தண்ணீர் கேட்க மாட்டாங்க. அதான் மிக முக்கியமான விஷயம். தண்ணீரோ உணவோ எதுவுமே கேட்க மாட்டாங்க. எந்த தொடர்புமே இல்லை என்று 9வது வசனத்தில் சொல்லப்படும் பொழுது he was not a respecter of persons, rather he went on and asked for water. தண்ணீர் தா என்று, தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இரண்டாவதாக அந்த பெண்மணி இதற்கு என்ன பதில் சொல்கிறார்கள்? verse 9, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியினாலே சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்திற்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அப்பொழுது ஒரு பதிலாக இந்த சமாரிய ஸ்திரீ இங்க கேட்கக்கூடிய காரியம் என்ன? எப்படி நீங்க எங்கிட்ட வந்து இந்த கேள்வி நீங்க கேட்கல, எங்கிட்ட வந்து நீங்க தண்ணி கேட்கிறதுக்கான காரணம் என்ன? நீர் யூதனாக இருக்கிறீர், நீர் பார்த்தாலே உண்மை பார்த்தாலே யூதன் என்று தெரிகின்றது, யூதனுடைய எல்லா தோற்றமும் உம்மிடத்தில் இருக்கின்றது. ஆனால் நானோ புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியாக இருக்கின்றேன், யூதராலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கின்றேன். ஆனாலும் அவள் தன்னுடைய மனுஷிக நிலைமையிலே தன்னை கேட்கக்கூடியவர் யார் என்பதை புரியாமலேயே அவள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நீர் யூதனாக இருக்கும் பொழுது என்னிடத்திலே ஏன் கேட்கிறீர் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய கிருபையை நம்மிடம் மனுஷராகிற நம்மிடம் அவர் விவரித்து காண்பிக்கும் பொழுதெல்லாம், அல்லது தம்முடைய magnanimity காண்பிக்கும் பொழுது, when God opens up himself and shows the divine magnanimity, we always used to think in our own human smallness. தேவன் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய தெய்வீகமாக இருக்கின்ற தன்னுடைய தெய்வத்துவத்தை, தன்னுடைய தெய்வீகமாக இருக்கின்ற மகத்துவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது, மனுஷராக இருக்கின்ற நாம் நம்முடைய அற்ப சிந்தனையிலே, நம்முடைய குறுகின மனோபாவத்திலே, நம்முடைய குறுகின சிந்தனையிலே என்ன செய்கின்றோம்? தேவனை குறைத்து மதிப்பிடக்கூடியவராக இருக்கின்றோம். அதைத்தான் இந்த பெண்மணி கேட்கிறார். எடுத்த உடனே கேட்கக்கூடிய கேள்வி என்ன? ஹவ், எப்படி என்றுதான் கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் அநேக வேத புத்தகத்திலே பல பகுதியில் வாசிக்கும் பொழுது இது எப்படி ஆகும்? ஹவு கேன் இட் பி? 3வது அதிகாரத்திலே ஜான் சாப்டர் 3ல வாசிக்கும் பொழுது என்ன கேட்கிறார்? அந்த நிக்கோதேமை கேட்கக்கூடிய அதே கேள்விதான். How can a man be born again? எப்படி மறுபடியுமாக ஒரு மனுஷன் தன் தாயின் வயிற்றிலே சென்று பிரசவிக்க முடியுமோ? தேவன் சொல்கிறார், there is a gift of God. தேவனுடைய ஈவு ஒன்று உண்டு. ஆனால் மனுஷன் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? எப்படி, எவ்வாறு இது நடைபெறும், இது எவ்வாறு சம்பவிக்கும் என்ற ஒரு கேள்வி தான் கேட்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை பார்த்து விரும்பக்கூடிய விஷயம் என்னவென்றால், we need to have a complete surrendered life to him, a faith that is beyond question. எந்த கேள்வியும் கேட்காத ஒரு விசுவாசத்தை தேவன் நமக்கு என்று எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த பெண்மணிக்கு ஒரு prejudice இருக்கின்றது. யூதர்கள் என்றால் சமாரியரோடு கூட எந்த விதமான உறவையும் எந்த விதமான தொடர்பையும் அவர்கள் வைக்க மாட்டார்கள் என்ற ஒரு சிந்தனை தான் காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த நாட்களிலே இந்த யூதர்கள் சமாரியரிடம், அல்லது எந்த ஒரு யூதனும் சமாரியா நாட்டை சேர்ந்த ஒரு நபரிடம் சென்று உணவை வாங்கினாலோ அல்லது தண்ணீர் குடித்தாலோ அந்த நபர் தீட்டானவனாகத்தான் கருதப்படுவான். He will be considered as an outcast. Even if he is a Jew or a rabbi, he will be considered as an outcast. அவன் அருவருப்பானவனாகத்தான் கருதப்படுவான். அது மட்டுமல்லாமல் இந்த சமாரியனுடைய உணவை யூதர்கள் பன்றியின் உணவோடு கூட ஒப்பிடுவார்கள். They compared the Samaritans' food as something equivalent to a swine's flesh. ஒரு பன்றியினுடைய மாம்சத்தோட கூட தான் இவர்கள் ஒப்பிட்டு சொல்வதுண்டு. அதனாலதான் இந்த பெண்மணி இந்த குறிப்பிட்ட எண்ணங்கள் நிமித்தமாக அவர் ரபி என்று அறிந்த போதும் கூட இவர்கள் பார்த்து இந்த பெண்மணி ஒரு பிரெஜுடிஸான தவறான முன் நிர்ணயித்தாலே எப்படி என்று கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் பதில் சொல்லக்கூடிய விதம் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. 10வது வசனத்தை பாருங்க. That is very There was a fitting reply in verse 10. 10வது வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். எப்படி ஒரு ஆச்சரியமான பதிலாக இருக்கிறது. ஒருவேளை இதே போல நம்மை சற்று கேள்வி கேட்கக்கூடிய, எப்படி என்று சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய ஒருவர் நமக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தால், அல்லது நாம் இதே ஆண்டவருடைய ஸ்தானத்துல இருந்து கொண்டு ஒரு புகழ் பெற்ற அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய
ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு இருக்கும். ஆனால் இந்த பெண்மணியை பார்த்து நம்ம என்ன கேட்டிருப்போம்? உனக்கு ஈவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. You will not receive anything from me. நீ என்னை விட்டு அப்பாலே போ என்று தான் சொல்லி இருந்திருப்போம். But there was a grace in the words of Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளிலே ஒரு கிருபை பொருந்தினதாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உப்பால் சாரமேறின ஒரு வார்த்தையாக, கிருபை பொருந்தின வார்த்தையாகத்தான் ஆண்டவர் பேசுகிறார். பெண்ணே, if at all you had known the person who had asked you and the gift that he would give to you, you would have asked me. நீ என்னை பார்த்து என்ன பண்ணியிருப்ப? நீ என்னை பத்தி கேட்டிருப்ப. ஆண்டவருடைய பதிலே எந்த விதமான prejudice-ம் இல்லை. ஆண்டவர் அதை பற்றி எந்த விதமான ஆர்கியூமெண்ட் ஆண்டவர் அங்கே பேசவில்லை. He did not open up for any argument. இந்த பெண்மணி பேசினது சற்று ஏளனமாகத்தான் இருந்திருக்கிறது. She is just belittling the person. ஆனாலும் கூட ஆண்டவர் அதையெல்லாம் ஏளனமாக கருதவில்லை. அதையெல்லாம் ஏளனமாக கருதாமல் he is giving a fitting reply. He is not opening up for any argument. எந்த விதமான விவாதத்தையும் சொல்லவில்லை, எந்த விதமான பதிலையும் ஆண்டவர் சொல்லவில்லை. நான் யூதன், நீ சமாரியன், ஆனால் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறேன், நான் இங்கே வந்து உன்னிடத்தில் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன், இதெல்லாம் அவர் சொல்லவில்லை. The best passage for the evangelism. சுவிசேஷம் ஒரு அந்நிய நபருக்கு சொல்ல வேண்டுமானால் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கின்றது. அவர் சுவிசேஷம் சொல்லும் பொழுது எவ்வளவு பொறுமையாக நாம் இருக்க வேண்டுமோ அவ்வளவு பொறுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இங்கே எடுத்து தன்னை காண்பிக்கிறார். எந்த ஒரு விவாதம் அங்கே சொல்லப்படவில்லை, எந்த விதத்திலும் அந்த பெண்மணியை காயப்படுத்தவில்லை, நிந்தனையாக பதில் பேசவில்லை, கண்டித்து பேசவில்லை. He is not opening up for any argument. No reproach, no hurt was there, but he had cared for the soul. When we do an argument, when we start up for an argument, when we flare up for an argument, நம்ம ஒரு விவாதத்திற்கென்றும் நம்முடைய கோபத்தை உயர்த்தி பேசும் பொழுது, நம்முடைய சப்தத்தை உயர்த்தி பேசும் பொழுது, there is an ample amount of chances that we would lose an important soul. ஒரு முக்கியமாக இருக்கின்ற ஒரு ஆத்துமாவை தேவராஜ்யத்தில் எழுந்து போவோம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆனால் இங்க பாருங்க, he is caring for a soul. அவள் அந்த பெண்மணியினுடைய வெளிப்புறமான தோற்றத்தை அவர் பார்க்கவில்லை, மாறாக அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவின் மேல் மிக கரிசனையுடையவராக அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீயே கேட்டிருந்தால் நானே கொடுத்திருப்பேன், நீ என்னை அறிந்திருந்தால் நீயே கேட்டிருப்பாயானால் கொடுத்திருப்பேன். He is ready and willing to be given. அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமுடையவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரே நம்மை தேடி வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்கே இரண்டு வசனத்திற்கு நடுவில், அதாவது இரண்டு குறிப்பிட்ட வார்த்தை, நீ அறிந்திருக்க வேண்டும், நீயே கேட்டிருப்பாய். You should have known this. At the same time, at the last part of this verse says, I would have given the living water. நான் உனக்கு கொடுத்திருப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் இந்த இரண்டுக்கு மத்தியிலே there is a simple word, ask. இந்த சின்ன ஒரு வார்த்தையை இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? நீ கேட்டிருப்பாய். என்ன எதிர்பார்க்கிற ஆண்டவர்? அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய கிரேஸ் என்னும் ரிசர்வாயர் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட். The reservoir of grace is completely filled. அவர் நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதிலிருந்து அந்த டேப்பை திறக்க வேண்டுமானால், அதிலிருந்து கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதிலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதிலிருந்து தேவனுடைய மன்னிப்பையும் அவருடைய ஈவையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், there is a simple word that needs to come from us, which is give. அதைத்தான் பின்பதாக அந்த பெண்மணி சொல்கிறார்கள், எனக்கும் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய யாராவது ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக இன்னும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தை உங்களுக்கு நேராகத்தான் வரக்கூடியதாக இருக்கிறது. There was a divine appointment that Jesus had with your life. உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் ஒரு தெய்வீகமான நிர்ணயம் வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவருடைய மன்னிப்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றுதான், ஆண்டவரே எனக்கு தாரும், ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் என்று லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே அந்த ஆயக்காரன் சொல்லதை போல எனக்கு கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்கின்ற ஒரு வார்த்தை நீங்கள் இருக்கின்ற இடத்திலே சொன்னால் போதும், தேவன் உங்களை ரட்சித்து உங்களுக்கு இந்த மாபெரும் ஈவை கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். He is not a respecter of persons என்று சொன்னேன் அல்லவா? இந்த முதல் இரண்டு பகுதி, அதாவது அறிந்திருக்க வேண்டும் என்பதை நான் பின்பதாக நான் வேறொரு தலைப்பின் கீழாக நாம் சிந்திப்போம். ஆனால் இப்பொழுது வரக்கூடிய இந்த கொடுத்திருப்பேன் என்பது என்ற வார்த்தையோடு இணைந்து வரக்கூடிய வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த ஈவு கொடுக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. He is not a respecter of persons. யோவான் 3 வாசித்தால் என்ன சொல்கிறார்? நீ ரட்சிக்கப்பட வேண்டும், you must be born again. ஆனால் இங்கே அந்த பெண்ணிடம் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ கேட்டிருப்பாய், நான் உனக்கு கொடுத்திருப்பேன். So on in the platform of God,
There is no differentiation that he is a Jew, he is a Samaritan. அவன் யூதன் என்றும் ஒரு புறஜாதியன் என்றும் எந்த விதமான வித்தியாசமும் எந்த விதமான வேற்றுமையும் இல்லை. அந்த பிரிவினை என்னும் நடுச்சுவரை தம்முடைய சரீரத்தின் மூலமாக அவர் என்ன செய்கின்றார்? அவர் அதனை பிரித்துவிட்டு நீ யூதனானாலும் சரி புறஜாதியானாக இருந்தாலும் சரி ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பதாக நீ பாவி என்பதை தான் நிரூபிக்கிறார். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக ரோமர் 1, 2, 3 அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, from in the book of Romans chapter 1 to 3, Apostle Paul is clearly depicting that every person who was born into this world is a sinner. இந்த பூமியிலே பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு மனுஷனும் பாவி என்பதையும் அந்த பாவிக்கு நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற இந்த ஜீவ ஊற்று வேண்டும் என்பதையும் அவர் எழுதுகிறார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை நாம் திருச்சபைக்கு சென்று ஆண்டவருடைய பாடலை கேட்கக்கூடியவர்களாக, ஆண்டவருடைய பாடலை பாடக்கூடியவர்களாக, திருச்சபையின் கூட்டங்களில் பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம், வேத வசனத்தை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் இருந்த போதும் நாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பாவிட்டால் அந்த ஈவு நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்பெறாது, மீண்டும் பிறந்தாக வேண்டும் என்பதைத்தான் இந்த குறிப்பிட்ட வசனம் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சோ இந்த 10வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீயே கேட்டிருந்தால் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். He would give a living water. நீ இந்த கிணற்றண்டையில மொண்டு கொள்ள வந்தது சாதாரணமான ஒரு தண்ணீர் தான். ஆனால் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியது ஒரு ஜீவ தண்ணீர். இந்த ஜீவ தண்ணீர் என்ன என்பதை அவரே சொல்லுகிறார். பின்பதாக அந்த ரட்சிப்பாக இருக்கிறது. அது தேவனுடைய ஈவன் என்பதை பற்றி அவர் சொல்லுகிறார். இட் இஸ் த லிவிங் வாட்டர், இட் இஸ் an eternal one. இதுல இருந்து ஒரு 7 குறிப்புகளை மட்டும் இந்த ஜீவ தண்ணீரை பற்றி மட்டும் நான் சொல்லி இந்த நாளினுடைய ஆராய்ச்சி கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். இந்த ஜீவ தண்ணீரை பற்றி அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? இட் இஸ் a gift of God. இந்த living water or the salvation is a gift of God. இது தேவனுடைய ஈவாக இருக்கின்றது. நம்முடைய தண்ணீர், நார்மலாக நாம் இருக்கக்கூடிய தண்ணீரும் தேவனுடைய ஈவு. அது போலதான் இந்த ஜீவ தண்ணீர் என்பதும் நாம் எங்கும் சென்று வாங்க முடியாது. We cannot earn this living water from anyone. இந்த ஜீவ தண்ணீரை நாம் சென்று வாங்க முடியாது. மாறாக தேவன் நமக்கென்றும் கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீராக இருக்கிறது. இந்த ரட்சிப்பு என்பதும் அது போலதான். இரண்டாவதாக, இட் இஸ் இன்டிஸ்பென்சிபிள் டு மேன். மனுஷனுக்கு இந்த ஜீவ தண்ணீர் என்பது ஒரு இன்றியமையாத, தவிர்க்கவே இயலாத ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவதாக, இட் இஸ் அன் யூனிவர்சல் நீட். தண்ணீர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளமாக தேவைப்படுகின்றதோ அது போல இந்த ஜீவ தண்ணீர் என்பது எல்லா மனுஷருக்கும் தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. முழு உலகமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். அதே போல நீங்கள் யோவான் 4 அதிகாரம் 42 வாசிக்கும் பொழுது, John 4:42 வாசிக்கும் பொழுது, he is the savior of the world. முழு உலகத்தையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ரட்சிப்பிற்கு இந்த ஜீவ தண்ணீர் மிக முக்கியமாக இருக்கிறது. நான்காவதாக, தண்ணீர் எவ்வளமாய் வானத்திலிருந்து பொழிகின்றதோ, like the way the water is coming from the heavens, this living water, this salvation is also something that is descended from heaven. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பமாக அவர்தாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கென்று இந்த ரட்சிப்பை சபதரித்து கொடுத்திருக்கிறார். ஐந்தாவதாக, இது ஒரு நமக்கு பாக்கியமாக இருக்கிறது. It is a boon. It refreshes our soul. நம்முடைய ஆத்மாவை போஷிக்கிறதாக, நம்மை புதுப்பிக்கிறதாக, நம்மை திருப்தியடைய செய்யக்கூடியதாக இந்த ஜீவ தண்ணீர் காணப்படுகின்றது. ஆறாவதாக, இட் இஸ் இன்சேஷியபிள். இது நம்மை திருப்தி அடையாத, எந்த விதத்திலும் இதை பருகிக் கொண்டே இருந்தாலும் நம்முடைய இன்னும் அதிகமாக தணியாத ஒரு தாகத்தை இந்த தண்ணீர் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவுதான் நம் ருசிகரமான பதார்த்தங்கள், இனிமையான பிரியாணி போன்ற பதார்த்தங்கள் செய்தாலும் கூட அதன் பின்பு நாம் தண்ணீர் பருகுகின்றோம், தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது போல இந்த ஜீவ தண்ணீர் என்பது ஒரு வற்றாத நித்திய காலமாய் ஊறுகின்ற ஜீவ தண்ணீராக நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்படக்கூடியதாக இருக்கின்றது. ஏழாவதாக, மரண பரியந்தம், till death we need water. மரண பரியந்தம் நமக்கு என்ன? தண்ணீர் வேண்டும். கடைசியாக கூட தண்ணீர், ஒரு சொட்டு தண்ணீர் வேண்டும். அது போல இந்த ஜீவ தண்ணீரானது நாம் மரிக்கும் பரியந்தம், நாம் இந்த பூமியிலே கண்களை அடைக்கும் அந்த நேரம் பரியந்தமாக இந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமாய் தேவைப்படுகிறது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இதற்கு சுட்டி காண்பிப்பதற்கு அநேக வேத வசனங்கள் உண்டு. ஆனாலும் கூட இதை நீங்கள் பின்பதாக உங்களுடைய தனிப்பட்ட தியானத்தில் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது, நானே கொடுத்திருப்பேன் என்று சொல்கிறார். It is an assurance that God himself gives to any sinner. நீ கேட்டால் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்தித்தது divine magnanimity and the human smallness. தேவன் நமக்கென்று தம்முடைய மகத்துவத்தை காண்பிக்கும் பொழுது நம்முடைய சிறு அற்பமான கேள்விகள் மூலமாக எப்படி எவ்வளமாக இருக்கும், அப்படியா இப்படி என்ற கேள்விகளை கேட்காமல் நாம் பூர்ண விசுவாசத்தோடு, ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சியாக இருக்கின்றோம், அந்த ஜீவ தண்ணீரின் மூலமாக அந்த ஊற்றாக இருக்கின்ற உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை அனுபவித்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள்
புதுப்பிக்கப்பட, நாங்கள் போஷிக்கப்பட, நாங்கள் தேற்றப்பட, ஆற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் என்பதை சொன்னால், தேவன் நிச்சயமாக இன்றைக்கும் அதை நமக்கென்றும் தருவதற்கு ஆயத்தமுடையவராக இருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு அதை திருப்தி அடைய செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறாது என்று சொல்லப்பட்டது போல, நிச்சயமாக இதே வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மை நிறைந்ததாக இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பை திரும்பி பார்க்கும் பொழுதும், ரட்சிப்படைந்த அந்த நாளில் நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷம், அந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆனந்த பாக்கியம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷம் இன்றைக்கும் நம்முடைய மனதிலே புதுமையாக இருக்கட்டும். நம்முடைய ரட்சிப்பை நாம் ஒருமுறை நாம் சிந்தித்து பார்ப்போம். அதனாலதான் எபிரேயர்கள் ஆக்கியோன் சொல்லும் பொழுது, so great a salvation, ரட்சிப்பு மிகவும் உன்னதமான ஒன்று ரட்சிப்பாக இருக்கிறது. It cannot be earned, it can only be received as a gift of God. அதை நாம் வாங்க முடியாது, மாறாக தேவனுடைய ஈவாக அவருடைய கரத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோட கூட பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மீதமுள்ள சிந்தனைகளை நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். தேவன் தாமே நம் ஒருவரோடும் கூட இருப்பாராக. இந்த சிந்தனைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.